நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத். சிலருக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் சில விடயங்களின் மீது சந்தேகம் இருக்கிறது. சந்தேகத்தோடு நாம் ஒரு விடயத்தை செய்வோம் என்றால் அதில் பூர்த்தி காணவும் முடியாது, அதற்குரிய சீரான கூலியும் வழங்க பெற மாட்டாது. அதற்குண்டான சரியான ஆரோக்கியம்தான் நம்முடைய சந்தேகங்களை நீக்கிக் கொள்வது. சிலர் அடிக்கடி கேட்கிறது, சில விடயங்களை முன்வைத்து இதனால் வுலு முறியுமா, நான் வுலு செய்து கொள்ள வேண்டுமா என்று. அதில் ஒன்று தான் கை என்பது வாந்தி எடுப்பதற்கு கூறப்படும். வலா என்கொலுல் வுதோஅ கைஉன் வஹுவல் ஹாரிஜு மினல் மஇத்தா. கை என்ற இந்த வாந்தி அது மஇத்தா எனும் குடலிலிருந்து வெளியாகக்கூடியது என்றாலும் கூட இது வுலுவை முறிக்க மாட்டாது. மற்றும் சிலர்கள் வுலு செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு ஆண் வைத்தியரிடத்தில் போய் அவர்கள் ஆண்களாக இருப்பின் இரத்தம் குத்தி எடுப்பார்கள். அதாவது ஃபஸ்ட் என்று சொல்லப்படும். இரத்தம் குத்தி எடுப்பதற்கு ஃபஸ்ட் என்று அரபியில் கூறுவார்கள். இந்த ஃபஸ்ட் நம்முடைய இரத்தத்தை பரிசீலனை செய்வதற்கு, டெஸ்ட் பண்ணுவதற்கு எங்களுடைய ஒரு நரம்பிலிருந்து அதனை எடுக்கிறது, சிகிச்சை செய்வதற்காக வேண்டி. இதற்கு தான் ஃபஸ்ட் என்று கூறப்படும். இந்த ஃபஸ்ட் மூலமாகவும், அதாவது டெஸ்ட் பண்ணுவதற்கு, சிகிச்சைக்காக வேண்டி இரத்தத்தை குத்தி எடுக்கிறதுனாலையும் வுலு முறிய மாட்டாது. அதோட ரொஆஃப் என்றது மூக்கிலிருந்து வெளியாகக்கூடிய இரத்தத்துக்கு சொல்லப்படும். சிலருக்கு அவர்கள் அறியாமலேயே திடீரென்று மூக்கிலிருந்து இரத்தம் வரும். வுலு செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இப்படி மூக்கிலிருந்து இரத்தம் வருவதின் மூலமாகவும் வுலு முறிய மாட்டாது. சிலர் சந்தர்ப்பங்களில் இது ரொம்பவும் அரிதுதான், என்றாலும் சிலர்களுக்கு இதில் சில சோதிக்கப்பட்ட நிலைமைகள் இருக்கும். அதாவது சஜிதாக்கு போனாலும் மூக்குல இருந்து இரத்தம் வரும். எனவே தொழுகையை விட்டுட்டு அவர்கள் வெளியாக வேண்டிய அவசியம் இல்லை. இதன் காரணமாகவும் வுலு முறிய மாட்டாது. அடுத்தது தான் ஹதீஸில் வந்த விடயங்கள். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தார்கள், ஒட்டக மாமிசம் சாப்பிட்டால் வுலு செய்யுங்கள். அக்லு லஹ்மில் ஜசூர், அதாவது ஜசூர் என்று பெண் ஒட்டகத்துக்கும் கூறப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அது மாமிசமாக சமைக்கப்படுமோ அந்த நேரத்தில் அதற்கு லஹ்மு ஜசூர் என்று கூறப்படும். எனவே இந்த ஒட்டக மாமிசம் சாப்பிட்றதுனால நீங்கள் வுலு செஞ்சு கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லா ஆரம்பத்தில் சொன்னாங்க. எனினும் கூட ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே அது மன்சூக் ஆக்கப்பட்டு விட்டது.